12ஆம் வகுப்பு நிறை மின்னியல் அந்த பாடத்தலைப்பில் வெளியிடக்கூடிய 11வது ஒரு வீடியோ. போன காணொலியில நம்ம பார்த்தது இதே கணக்கு ஆரம்பிச்சு எங்க போயிட்டோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பழைய புக்ல உள்ள ஒரு கணக்கை பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கணக்கு இருக்குதான் சொல்லி சொன்னாங்க. இப்ப திரும்பவும் அதே பேசுவோம். 1.2.1ல நேர்பொருந்துதல் தத்துவம் இதை பத்தி ஏற்கனவே நான் பேசிட்டேன். ஓகே, இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாம இந்த கணக்குல எடுத்துக்காட்டு 1.5 இந்த கணக்கை என்ன பண்றோம், நம்ம வந்து போயிட்டு இந்த கணக்கை நம்ம பண்றோம். ரைட், இப்ப பாருங்க இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா கணக்கை நல்லா படிப்போம். என்ன சொல்லிருக்காங்க பாருங்க அப்படின்னா, ஆரம் 1 மீட்டர் கொண்ட வட்டத்தில் உள்ள 4 புள்ளிகளில் 4 சமமான மின்னூட்டம் கொண்ட மின்துகள்கள் Q1, Q2, Q3 மற்றும் Q4 எல்லாமே எதுக்கு சமம்? எல்லாமே ஈக்குவல். அதனால Qன்னு போட்டுட்டாங்க. R ஈக்குவல் எவ்வளவு? எல்லாமே 1 மைக்ரோ கூலும் வைக்கப்பட்டுள்ளது. இப்ப மின்துகள் Q1 மீது மற்ற அனைத்து மின்துகள்களும் செலுத்தும் அல்லது செலுத்தப்படும் மொத்த விசையை கணக்கிடுக. என்ன கொடுத்திருக்காங்க? அந்த ஆரம் கொடுத்திருக்காங்க. ஆரம் எவ்வளவு? 1 மீட்டர். இது Q1, இது Q2, இது Q3, இது Q4 எல்லாம் ஈக்குவல். அதனால எல்லா இடத்துல என்ன பண்ணலாம், Qனையும் கூட போட்டுக்கலாம். ஒவ்வொன்றும் எவ்வளவு? ஒவ்வொன்றும் 1 மைக்ரோ கூலும். எல்லாமே 1 மைக்ரோ கூலும். எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே 1 மைக்ரோ கூலும். ஈச் ஆனோ 1 மைக்ரோ கூலும். 1 மைக்ரோ கூலும். எல்லாமே 1 மைக்ரோ கூலும். 1 மைக்ரோ கூலும். 1 மைக்ரோ கூலும். எல்லாமே 1 மைக்ரோ கூலும். இப்ப இது எப்படி ரிசால்வ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்ன பார்த்தோம் நம்ம அப்படின்னா, இந்த Q1 இந்த லைன் வழியாக என்ன பண்ணது, இந்த Q1 இந்த Q1 இந்த லைன் வழியாக என்ன பண்ணது, இது வரைக்கும் புஷ் பண்ணுது, இதுக்கு வந்து புல் பண்ணுது. நமக்கு தேவை என்னன்னா, நமக்கு என்ன தேவை? நமக்கு இது வரைக்கும் தள்ளு விசை, இது இழு விசை. ஓகே, அப்ப Q2 இந்த லைன் வழியாக Q1 என்ன பண்ணு, தள்ளுது. இதுக்கு தாண்டா இழுக்கப்படுது. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, தள்ளு விசையை இழு விசையா மாத்தினாதான் இதை சால்வ் பண்ண முடியும். நான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசியிருக்கேன். அதுக்கடுத்து இப்ப இது பாத்தீங்கன்னா, இது Q4 என்ன பண்ணுதுன்னா, இந்த லைன் வழியாக Q1 என்ன பண்ணுது, இது வரைக்கும் இது தள்ளுது. இந்த இடம் இழு விசை, இந்த இடம் இதுக்கு தாண்டா இது இழுக்கப்படுது. இப்ப Q3 என்ன பண்ணுது, இது வரைக்கும் தள்ளுது. இந்த லைன் வழியாக இந்த Q1 தள்ளுது. இதுக்கு இது இழு விசையாக செயல்படுது. அப்ப இப்ப நம்ம கிடைச்சது 3 வெக்டார் F, எல்லாமே ஃபோர்ஸ் ஆன் 1/4. இதான் இங்க வந்துருச்சு பாருங்க. 4 இங்க வந்துருச்சு, வந்து 2ஆம் நம்பர் இங்க வந்துருச்சு, 2 இங்க வந்துருச்சு, இங்க இந்த பக்கம் வந்துருச்சு. வந்து ஃபோர்ஸ் ஆன் 1/2, ஃபோர்ஸ் ஆன் 1/4, ஃபோர்ஸ் ஆன் 1/3. இதுல பாத்தீங்கன்னா இந்த Q1ம் Q2ம் சம டிஸ்டன்ஸ்ல இருக்கு. Q1ல இருந்து Q2 எவ்வளவு டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் Q1 இருந்து Q4 இருக்கு. ஆனா Q3 பாருங்க டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. அதனால Q3ஆல கிடைக்கக்கூடிய விசை பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, என்ன ஆகும், வந்து கம்மியாக இருக்கு. செயல்படக்கூடிய விசை கம்மியாக இருக்கு. ஏன்? கூலும் விதிப்படி இந்த டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் அதிகரிக்க இது விரட்டு விசையா இருக்கலாம் அல்லது ஈர்ப்பு விசையா இருக்கலாம். ஏன்னா ரெண்டுமே குறையும். ரெண்டு கிட்ட இருக்கனால என்ன ஆகும், வந்து அதனுடைய அளவு அதிகரிக்கும், ஃபோர்ஸோட அளவு அதிகரிக்கும். ஏன்னா எல்லாமே சம மின்னூட்டங்கள், எல்லாம் ஈக்குவல் சார்ஜஸ், எல்லாம் 1 மைக்ரோ கூலும், எல்லாமே 1 மைக்ரோ கூலும். ஓகே, இப்ப இது எப்படி ரிசால்வ் பண்ணிருக்காங்க புக்ல தேர்ட் பிக்சர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லாம் ரிசால்வ் பண்ணுங்க பாருங்க. இதுல ரிசால்வ் பண்ணும்போது பாருங்க, இது வந்து 3 ரெட் கலர் தெரியும் இல்லைங்களா, 3 ஃபோர்ஸஸ் இருக்கு. 3 ஃபோர்ஸஸுமே என்ன பண்றாங்க, இது ஒரு ஃபோர்ஸ், இது வந்து ஃபோர்ஸ் ஆன் 1/4. இதை ரிசால்வ் பண்ணி இதோ இங்க 2 கிரீன், மேல 2 கிரீன். இதை ரிசால்வ் பண்ணி என்ன ஆகுது, இந்த ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணி ஃபோர்ஸ் ஆன் 1/2. இதை நம்ம 2ஆல கிடைக்கும், 2 செகண்ட் மின்னூட்டம் இருக்குல்ல, அதனால கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ். இதை ரிசால்வ் பண்ணி மைனஸ் ஒய்லையும் அதாவது மைனஸ் ஜேலையும் ஐ டைரக்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த Q3 வந்து என்ன ஆகுதுன்னா, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கனால இந்த டைரக்ஷன் மட்டும் தான் இருக்கு. எந்த பக்கமும் என்ன ஆகுது, இது வந்து எந்த காம்போனண்டாவும் என்ன ஆகுது, ஒரே டைரக்ஷன் இருக்கு. அதனால இது காம்போனண்டா இது கூறுகளாக பிரிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இது ரொம்ப தொலைவில் இருக்கனால இதோட ஏர் ரொம்ப கம்மியா இருக்கு. இது
கிட்ட இருக்கனால என்ன ஆகுது, இதனுடைய ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு, அதனால வெக்டார் நீளமா காமிச்சிருக்காங்க, இது கம்மியா இருக்காங்க, இது ரெண்டும் ஈக்குவல், அதனால ரெண்டும் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணி ஈக்குவலா காமிச்சிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக்கா இந்த புக் ரெடி பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அருமையா பண்ணிருக்காங்க. இப்போ பாருங்க, இது சால்வ் பண்ண என்ன பண்றேன்னா, நான் ஒரு பிக்சர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு கிராஃப். இந்த கிராஃப்ல எங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன பாருங்க அப்படின்னா, இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இது வந்து முதல் மின்னோட்டம், இது Q1 மின்னோட்டம், இது Q2 மின்னோட்டம். அப்ப Q2 மின்னோட்டம் தனித்தனியா பண்ணிருக்கேன். புக்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாமே சேர்த்து ஒரே இதுல பண்ணிருக்காங்க, நான் என்ன பண்ணிருக்கேன் தனித்தனியா பண்ணிருக்கேன். இப்ப என்ன பண்ணுதுன்னா, Q2 என்ன செய்யுது, Q1 என்ன பண்ணுது, இந்த லைன் வழியாக என்ன பண்ணுது, இப்படியே தள்ளுது தள்ளுது, சரியா தள்ளுது. அப்ப என்ன பண்றோம், இந்த ஃபோர்ஸ தள்ளுது இல்லையா, இந்த இடம் என்ன இழுவிசையா மாறிடுச்சு இல்லையா. இப்ப என்ன பண்றோம், இந்த இழுவிசை என்ன பண்றோம், நம்ம வந்து ரெண்டா பிரிக்கிறோம். அப்ப இங்க நல்லா கவனிங்க, இதுல இது இந்த பக்கம் வாங்க, இதுல இந்த முக்கோணம் இருக்கு இல்லையா, இந்த முக்கோணம் தான் இது, அப்படியே நான் கவனிச்சிருக்கேன். இது 1 மீட்டர், இது 1 மீட்டர், இது 1 மீட்டர், ஏன்னா அதான் நான் கணக்குல தான் கொடுத்துருக்காங்க, ஆரம் 1 மீட்டர் தான் சொல்லியிருக்காங்க, அதனால இதெல்லாம் ஆரம் தானே, வட்டம் தானே, இது ஆரம், இது ஆரம், இதுவும் ஆரம், இதுவும் ஆரம், சோ இதுவும் 1 மீட்டர். இங்க பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் அப்படியே இங்க டிரா பண்ணிருக்கோம். சோ 1 மீட்டர், இது 1 மீட்டர். அப்ப ரெண்டுமே ஒரு சமபக்க, ரெண்டுமே என்னது, இரு சமபக்க முக்கோணம். நம்ம நிச்சயமா இது 90 டிகிரி, அப்ப அதுவும் 45 டிகிரி. இதுல கன்ஃபார்மா, ஓகேவா? ஏன்னா இதுவும் 1 மீட்டர், அது 1 மீட்டர், இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னும் பொழுது ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி. ரொம்ப வெரி கிளியரா இருக்கு. அப்ப முக்கோணத்தினுடைய கூடுதல் எவ்வளவுங்க, இந்த டிகிரி, இந்த டிகிரி, இந்த டிகிரி, மூணு கூட்டினா எவ்வளவு நமக்கு கிடைக்கும், வந்து 180 டிகிரி கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்கும். அப்ப இது 45, அது 45. அப்ப இது 45 டிகிரினா இது 45 டிகிரி. அப்ப தீட்டா, இது தீட்டானா இதுவும், இது எவ்வளவோ அதே தான் இதுவும். அப்ப இது 45 டிகிரி. அப்ப இந்த கோணம் 45 டிகிரி. எப்பயுமே என்ன சொல்லிருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸ் என்ன பண்ணோம், இந்த ஆங்கிளை அளக்க சொல்லிருக்கோம், லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இது 45 டிகிரி. அப்ப என்ன பண்றேன், இந்த F12 பிரிச்சு என்ன பண்றேன், இந்த எக்ஸ்லயும் இந்த மைனஸ் ஒயலையும் பிளஸ் எக்ஸ்லயும் மைனஸ் ஒயலையும் எழுதுறோம். வந்து அப்ப என்ன சொல்றோம், வந்து F12 cos 45 டிகிரி. லாஸ்ட் வீடியோல தெளிவா பார்த்துட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்றோம், இதை பிரிச்சு இதுல மேல தூக்கி போறோம். அப்ப F12 இது என்ன வந்து sin 45 டிகிரி. இது எந்த டைரக்ஷன் இருக்கு, மைனஸ் ஜே டைரக்ஷன் இருக்கு. இது எந்த டைரக்ஷன் இருக்கு, ஐ டைரக்ஷன் இருக்கு. ஸோ வெக்டார் பேஸ் பண்ணி இதை ரிசால்வ் பண்ணிருக்காங்க நியூ புக்ல வந்து, ரைட்? ஓகே, அப்ப ரிசால்வ் பண்ணி நம்ம கிடைச்சு என்ன கிடைச்சிச்சு, வந்து F12 cos 45 டிகிரி ஐ டைரக்ஷன், F12 sin 45 ஜே டைரக்ஷன். இது வந்து F12 ரிசால்வ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ நான் புக்லயே காமிக்கிறேன். இப்போ F12 ரிசால்வ் பண்ணி நம்ம F12 sin தீட்டா, F12 cos தீட்டா, அதுதான் இங்க நான் டிகிரியாவே என்ன பண்ணிருக்கோம், நம்ம இங்க நம்ம தெளிவா ஓகே இங்க கொடுத்துருக்கோம். இப்போ இதை ரிசால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, அதுக்கு அடுத்து வாங்க. சரி, ஓகே, இதை ரிசால்வ் பண்ணியாச்சா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ரிசால்வ் போகணும். இப்போ செகண்ட் வந்து என்னது, Q2 மின்னூட்டம். Q2 அப்படின்னு மின்னூட்டம் என்னபோது, இந்த லைன் வழியா இது 1 மீட்டர், இது 1 மீட்டர், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது, இதை என்ன பண்ணி தள்ளுது. அப்ப தள்ளும் போது என்ன, இது நிச்சயமாக என்ன பண்ணும், இதே லைன் வழியாக என்ன இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதனால என்ன ஆகுது, இது வந்து எல்லாமே இந்த ஃபோர்ஸ் ஐ டைரக்ஷன்லயே இருக்கு, ஐ கேப்லயே இருக்கு, ஜேவ்லயோ பிளஸ் ஜேவ்லயோ இல்ல மைனஸ் ஜேவ்லயோ இது ரிசால்வ் ஆகல. சோ இது F13 இன் ஐ டைரக்ஷன், இது ரிசால்வ் ஆச்சு. இதையும் என்ன பண்ணு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்துதான் பாருங்க Q4 என்ன பண்ணுது, இந்த லைன் வழியா என்ன பண்ணுது, இந்த Q1 என்ற மின்னூட்டத்தை என்ன பண்ணுது, இப்படி தள்ளுது. இது வரைக்கும் தள்ளுது, இந்த பக்கம் இழு விசையா, இது வரைக்கும் தள்ளு விசை, இது வரைக்கும் தள்ளு விசை, இதுக்கு நட இழு விசை. நிச்சயமாக இது 1 மீட்டர் என்று நமக்கு தெளிவா, இது 1 மீட்டர், இது 1 மீட்டர். அப்ப இது எவ்வளவு வந்து, இது ஸ்கொயர் ரூட்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மீட்டர் நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்ப முதல்ல ரிசால்வ் பண்ற வேலையை மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் வந்து. அப்ப நிச்சயமா என்ன ஆகுது, இது தீட்டா தானே, இது தீட்டா தானே. எப்படி அது தீட்டா அப்படின்னா, இங்க பாரு, இந்த படத்தை பாரு. என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை தூக்கி அது மேல வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஓகே பரவாயில்ல, இது கரெக்டா எங்க போய் ஃபிட் ஆகும், இதுல ஃபிட் ஆகும், சரியா? அதனால இது என்னது, இது 45 டிகிரி. நிச்சயமாக இது 45 டிகிரி, இது 45 டிகிரி. அப்ப இது 45 டிகிரி. அப்ப என்ன பண்ண போறோம் வந்து, இதான் இந்த ஃபோர்ஸ் பேர் என்னது,
force on 1/4 வெக்டார். அப்ப இது ரிசால்வ் பண்ண என்ன பண்ணோம்? அப்ப இது தீட்டா தானே, அப்ப F14 cos 45 டிகிரி எங்க I டைரக்ஷன் இருக்கு. இப்ப இது ரிசால்வ் ஆகி y மேல உட்காரும், பிளஸ் y ல உட்காரும். அப்ப என்ன ஆகுது? F14 sin 45 டிகிரி இந்த J டைரக்ஷன். அப்ப என்ன பண்ணிட்டோம் வந்து 3 மின்னூட்டங்கள் Q2 Q3 Q4 மூணுமே Q1 மீது எவ்வளவு விசையை எப்படி எந்த டைரக்ஷன்ல இது வந்து விசையை செயல்படுத்துது, அதை ஒவ்வொன்றையும் இரு கூறுகளாக பிரித்து விட்டோம், இரு கூறுகளாக பிரிச்சுட்டோம். இப்ப பாருங்க, இதை எடுத்து என்ன பண்ண போறோம்? ஒவ்வொன்றையும் எடுத்து என்ன பண்ண போறோம்? ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்ட்ல உள்ள புக்ல ஒரு கணக்கு போட்டு காமிச்சோம் இல்லையா? இப்ப F டைரக்ட் X டைரக்ஷன் Y டைரக்ஷன், Q2 Q3 Q4 Q2 X டைரக்ஷன்ல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, X அல்லது மைனஸ் X. அதே மாதிரி Q இது அதே மாதிரி என்னது Q2 Q3 Q4 வந்து X டைரக்ஷன்லயும் Y டைரக்ஷன்லயும் எவ்வளவு ஃபோர்ஸை ஆக்ட் பண்றதை பத்தி பார்த்துருக்கோம் வந்து. இப்போ முதல்ல Q2 பத்தி பேசுவோம். X டைரக்ஷன்ல Q2 எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னாங்க பாருங்க. முதல் வீடியோ இது பாருங்க. அப்ப X டைரக்ஷன்ல F2 cos 45 I டைரக்ஷன்ல, இன்னொன்னு F12 sin 45 மைனஸ் J டைரக்ஷன். இங்க பாருங்க எழுதிருக்கோம். F12 cos 45 I டைரக்ஷன், F12 sin 45 J டைரக்ஷன். இது ரெண்டும் இப்படி ரிசால்வ் பண்ணு. Q2 ஆல X டைரக்ஷன் எவ்வளவு, Q2 பிரிச்சல Q2 ஆல Q1 மீது செயல்படக்கூடிய ஃபோர்ஸ்ல Y டைரக்ஷன்ல எவ்வளவு ரிசால்வ் ஆயிருக்கு அப்படின்னா இது மைனஸ் Y டைரக்ஷன். இது இப்படில வருது இல்ல, இப்படி வருது. ஏன்னா இப்படி தள்ளுறதுனால என்ன ஆகுது? ஓகே, நாம கை காமிச்சனா மாறுது, அதனால கை காமிக்கல வந்து. நெக்ஸ்ட் Q3 என்ன ஆகுது? Q3 வந்து எல்லாமே X டைரக்ஷன்ல தான் இருக்கு பாருங்க. எல்லாமே X டைரக்ஷன்ல தான் இருக்கு. Yலயும் மைனஸ் Yலயோ பிளஸ் Yலயோ, அதாவது பிளஸ் Jலயோ மைனஸ் Jலயோ என்ன ஆகல, அது ரிசால்வ் ஆகல, ரெண்டு பக்கம் 0. அதனால F13 I டைரக்ஷன் இது 0ன்னு சொல்லிட்டேன். அப்புறம் Q4 வந்து X டைரக்ஷன் எவ்வளவு, Y டைரக்ஷன் எவ்வளவு இங்கே இருக்கு. Q4 என்ன பண்ணுது? இதுல என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்க்கு போயிடுது, அதனால எல்லாமே பாசிட்டிவா வந்துருது. அப்ப என்ன ஆகுது? F14 cos 45 I டைரக்ஷன், F14 sin 45 J டைரக்ஷன், F14 cos 45 I டைரக்ஷன், F14 sin 45 J டைரக்ஷன். ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? இதெல்லாம் ஆட் பண்றோம், ஆட் பண்ணா நமக்கு Xல ஒரு வேல்யூ கிடைக்கும், Yல ஒரு கிடைக்கும். ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது we'll get the resultant கிடைக்கும் வந்து. சரி, ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? இதை எப்படி ரிசால்வ் பண்றது? அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க. இப்போ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா F12 cos 45. அப்ப F12 நமக்கு வேணுமா இல்லையா? F12 கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அப்ப F12 is equal to K Q1 Q2. என்னது இது? Q1க்கு Q2க்கு இடைப்படக்கூடிய இடைவினை. அதனால K Q2 Q1 R21 square R21 cap. அப்ப K ஓட வேல்யூ எவ்வளவு? 9 10 power 9 10 power 9. K ஓட வேல்யூ 10 power 9. அப்புறம் Q1 எவ்வளவு? 1 மைக்ரோ கூலும் 10 power 1 into 10 power minus 6. அது Q2 அதேதான், Q2 இதுதான். இப்போ என்ன ஆகுது? இங்க வேல்யூ பாருங்க வந்து கீழே என்ன ஆகுது? R ஸ்கொயர் தானே. Rன்றதை எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதான R, this is R. no, இதான R வேல்யூ. R வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இங்க பாருங்க. அப்ப இது 1 மீட்டர், 3 தான். இதுதான், இதே ட்ரையாங்கிள் தான் இங்க இருக்கு பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் அங்க போட்டிருக்கோம். அப்ப இது 1 மீட்டர், அது 1 மீட்டர். இது பாருங்க, இது 0.2 0.4 0.6 0.8 1 மீட்டர். சும்மா கிராஃப் வச்சு டிரா பண்ணி காமிச்சிருக்கேன். எக்ஸ் அச்சு ஒவ்வொரு சென்டிமீட்டரும் 0.2 மீட்டர். அப்ப இது 1 மீட்டர். அப்ப இது 1 மீட்டர், இது 1 மீட்டர். அப்ப இது 90 டிகிரி, வெரி கிளியரா இருக்கு. இது 1 மீட்டர், அது 1 மீட்டர். இரு சம பக்கம் முக்கோணம், இது 90 டிகிரி 45 டிகிரி. டிகிரி பத்தி கவலை இல்லை நமக்கு வந்து. அப்ப இது 1 மீட்டர், அது 1 மீட்டர். இப்ப நமக்கு இது வேணும். இந்த ரிசல்டன்ட் இந்த சைடு ஆர்னு எடுத்திருக்கேன். இதான ஆறு, இதான ஆறுன்றது R21 இதான் R21. அப்ப R21 என்ன பண்றோம் நம்ம வந்து இங்க பாருங்க. அப்ப R ஸ்கொயரா கிடைக்குது. this square is equal to this square plus this square. அப்ப என்ன பண்றோம்? இந்த பக்கம் ரெண்டு பக்கம் என்ன பண்றோம்? இந்த பக்கம் ரெண்டு பக்கம் என்ன ஆகுது? ரூட் எடுத்தா என்ன ஆகுது? இந்த பக்கம் என்ன ஆகுது? ரூட் போடும்போது ஸ்கொயர் காண ஆயிடுது, அந்த பக்கம் ரூட் வந்துடுது. ஓகேவா? ரைட். இது நமக்கு என்ன ஆகும்? நமக்கு வெறும் R மட்டும் வேணா இந்த பக்கம் ரூட் எடுத்துறோம். அப்ப R is equal to 1 ஸ்கொயர்ன்றது 1 தான். 1 ஸ்கொயர்ன்றது அது 1 தான். 1 + 1 2. அப்ப R is equal to square root of 2 மீட்டர். அதுதான் இங்க எடுத்து இருக்கு 2 மீட்டர். அப்ப என்ன ஆகுது? அது வந்து அது ஸ்கொயரா இருக்கு. அத 2 மீட்டர். R ஓட வேல்யூ 2 கண்டுபிடிச்சோம், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம். மேல என்ன இருக்கு? ஸ்கொயரா இருக்கு.
அப்ப என்ன ஆகுது இங்க பாருங்க நெக்ஸ்ட் என்ன, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 என்ன ஆகுது ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 தி ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகும், you will get 2. அது எப்படி 2 வருதுன்னு இங்க பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. அப்ப இங்க 10 பவர் 9 இருக்கு, 9 into 10 பவர் 9. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா 10 பவர் -12 வரும். அப்ப இது ரெண்டையும் ரிசால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு வந்து, இந்த 9 அப்படியே இங்க வந்துருது. இது ரெண்டையும் ரிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகுது வந்து 10 பவர் -3 வருது. இங்க பாருங்க 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 எப்படி எழுதுறேன், 2 பவர் ½ எழுதுறேன். அப்ப மேல ஒரு 2 இருக்கு இல்லையா, 2 பவர் ½ இது 2 அடிபட்டு போய் 2 மட்டும் கிடைக்குது. சோ 9/2 4.5. ஓகே 4.5 10 பவர் -3 நியூட்டன். அப்ப F12 ஓட வேல்யூ எவ்வளவு, 4.5 10 பவர் -3 நியூட்டன். இதோட வேல்யூ எவ்வளவு பார்த்தோம், 4.5 10 பவர் -3. இதனுடைய வேல்யூ மட்டும் only this value. இந்த வேல்யூ எவ்வளவு 4.3 10 பவர் -3 நியூட்டன். திரும்ப cos 45 உடைய ஹிஸ்டரி நம்ம பின்னாடி பேசணும். அப்ப F12 கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப F12 கண்டுபிடிச்சோம். அதுக்கடுத்து F13 கண்டுபிடிப்போம். இப்ப F13 கண்டுபிடிப்போம். அப்ப F13 is equal to என்னது, K into Q1 into Q3 by R31 the whole square R31 cap. K ஓட வேல்யூ எவ்வளவு, வழக்கம் போல 10 பவர் 9. Q1 ஒரு மைக்ரோ கூலும், Q2 ஒரு மைக்ரோ கூலும். என்னது இங்க என்னது இங்க ஏன் 2 போட்டிருக்கோம் அப்படின்னா பாருங்க, இதுவும் 1 மீட்டர், இதுவும் 1 மீட்டர், இது 1 மீட்டர். இங்க என்ன இல்ல, இங்க எதுவும் முக்கோணம் மாதிரி எதுவும் கிடையாது. இங்க இருந்து இந்த இவ்வளவு டிஸ்டன்ஸ் 2 மீட்டருக்கு அப்பாலந்து தள்ளுது. அதனால 2 மீட்டர், ஆரோட வேல்யூ 2 மீட்டர். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்க வழக்கம் போல இங்க என்ன வருது, ஸ்கொயர் வருது. 3 to 1 the distance 6 இதான் ஆரோட வேல்யூ. எங்க இருந்து 3 ல இருந்து 1 வரைக்கும், 3 ல இருந்து 1 வரைக்கும். ஓகே, அப்ப மேல ஒரு ஸ்கொயர் இருக்கு. ரைட். இப்போ என்ன பண்ண, ரிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதை ரிசால்வ் பண்ண 10 பவர் -12 10 பவர் -12 நமக்கு தெரியலையா, மீதி என்ன இருக்கு 9 இருக்கு. அப்ப எல்லாம் ரிசால்வ் பண்ணுவோம், லாஸ்ட் வீடியோல பண்ண மாதிரியே தான். அப்ப 10 பவர் -9 into 10 பவர் -3. கீழே என்ன இருக்கு 4 வருது. 9/4 என்ன 2.25 10 பவர் -3 நியூட்டன். சொன்னமா இல்லையா, இது Q1 ரொம்ப தொலைவில் 2 மீட்டருக்கு அப்பால என்ன பண்ணுது, தள்ளுது. அதனால என்ன ஆகும், இதனுடைய வேல்யூ குறைஞ்சிருச்சு. இங்க Q1 வேல்யூ பாருங்க, F12 பாருங்க 4.5 10 பவர் -3 நியூட்டன். அதிகமா இருக்கு, ஏன்னா டிஸ்டன்ஸ் கம்மி. இது வந்து ரொம்ப இங்க இருந்து தள்ளுது. Q3 வருது, Q2 கிட்ட இருந்து தள்ளுது. இது எவ்வளவு 1.√2 ரூட் ஸ்கொயர் ரூட் 2 மீட்டர் 1.4 மீட்டர் தள்ளுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம வந்து we are going to find out the 1.4. இதை கண்டுபிடிக்க போறோம். F on 1/4 இங்க பாருங்க. அப்ப வழக்கம் போல K into Q1 into Q4 by R41 cap. இங்க ஒரு ஸ்கொயரை விட்டுட்டேன். இங்க வந்து இதுல ஒரு ஸ்கொயரை நீங்க போட்டுக்கலாம். இதுல இது அவசியம் கூட நினைக்கிற வந்து இதுல ஒரு ஸ்கொயரை போட்டுங்க. இது என்னது, இதுல என்னது நத்திங் பட் என்னது R41 ஸ்கொயர். இதுல இது அவசியம் இல்லை, இது வந்து வெக்டார் அவசியம் இல்லை, ஏன்னா இங்க இருக்கு. ஸோ அவசியம் இல்லை, இங்க கேப் வந்துருச்சு. அதனால ரெண்டு ஓகே டைரக்ஷன் கொடுத்துருக்கோம் வந்து. இப்போ பாருங்க எவ்வளவு வருது, கேவோட வேல்யூ 9 into 10 power 9, 1 into 10 power 6. இது என்னது, திரும்ப 1 into 10 power 6. ஓகே, கீழே என்ன இருக்கு அப்படின்னு வழக்கம் போல என்ன ஆகுது, இது இங்க இருந்து இது ஒரு ட்ரையாங்கிள் வந்துருது, ட்ரையாங்கிள் ஃபார்ம் வந்துருது இல்லை. அப்ப இது என்ன ஆகுது, நிச்சயமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, இந்த வேல்யூ 2. அப்ப என்ன பண்ணுறது, இதுதான் R இல்ல, R14 R41 4 இருந்து 1 R41 எவ்வளவு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அப்ப என்ன பண்ணுங்க, அதை ஃபார்முலா படி ஸ்கொயர் பண்ணிருக்கோம். அப்ப இது ரிசால்வ் பண்ணி எல்லாம் பண்ண என்ன ஆகுதுன்னா, டோட்டலா என்ன வரும் நமக்கு வந்து 10 பவர் -3 வரும், 10 பவர் 9 10 பவர் 12 -12 சேர்த்தா 10 பவர் -3 வரும். ஸோ 9 இருக்கு, இந்த ரூட் என்ன ஆகும், இந்த ஸ்கொயர் ரூட் போயிடும், இந்த 2 பண்ணும்போது போயிடும், வெறும் 2 மட்டும் தான் இருக்கும். இது எவ்வளவு வருது அப்படின்னா நமக்கு எவ்வளவு வருது, we get 4.5 10 பவர் -3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், F on 1 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் சொல்லி பாத்தீங்கன்னா 4s on 1 2 4s on 1 3 4s on 1 4 கண்டுபிடிச்சிட்டோம். எல்லா ஃபோர்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபைனலா ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லையா, நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், நம்ம வந்து இதெல்லாம் என்ன பண்ணோம், நம்ம ரிசால்வ் பண்ண போறோம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த F12 ஓட வேல்யூ எவ்வளவு இதான கண்டுபிடிச்சோம் வந்து. அப்ப மீதி இங்க பக்கத்துல என்ன இருக்கு, cos 45 மதிப்பு என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/2 அப்படின்னு வருது. இப்போ என்ன பண்றேன், இந்த 2 எப்படி எழுதுறேன்னா √2 into √2 எழுதுறேன். √2 எப்படி எழுதலாம் அப்படின்னா √2 into √2 எழுதலாம். அப்ப என்ன ஆயிடும் வந்து √2 கேன்சல் ஆயிடுது.
ரூட்டும் கேன்சல் ஆகிடுது வந்து. அப்போ 1/√2 வரும். இது எந்த டைரக்ஷனு? I டைரக்ஷன். அதனால் என்ன பண்ண I டைரக்ஷன் அப்படியே போட்டிருக்கேன். அப்போ 4.5 10⁻³ இன்ட்டு 1/√2 I டைரக்ஷன். அப்போ இது ரெண்டையும் 4.5 1/√2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 3.18 இருக்கு. 10⁻³ அப்படியே எழுதியிருக்கோம் I டைரக்ஷன். அப்போ இதோட வேல்யூ எவ்வளவு? 3.18 இன்ட்டு 10⁻³ எந்த டைரக்ஷன்ல? I டைரக்ஷன்ல. ஓகே, இதுக்கு போலாமா? ஓகே, இதோட வேல்யூ F12 இதே வேல்யூ தான், இதே தான், மேக்னிடியூட் அதே தான் வந்து. ஸோ என்ன பண்றேன்? 4.5 10⁻³ இதே தான் வருது, ஏற்கனவே சொன்னதே தான் வந்து. 4.3 மல்டிப்ளை பண்ணும்போது we get this 3.18 10⁻³ என்ன ஆகுது? J டைரக்ஷன், J டைரக்ஷன். ஆனால் என்ன பண்ணிட்டேன் வந்து, இங்க முன்னாடி மைனஸ் போட்டுட்டேன். ஜேவை தூக்கிட்டு என்ன பண்ணிருக்கேன் நான்? -3.18 10⁻³ சொல்லியிருக்கேன் வந்து. இப்போ F13 வேல்யூ வந்து கண்டுபிடிச்சுமா இல்லையா? அதை எடுத்து எழுதியிருக்கேன். 2.25 10⁻³ I டைரக்ஷன் இருக்கு வந்து. அப்போ என்ன பண்ணுவோம்னா, இது என்ன பண்ணுவோம்? இது டைரக்ஷன் கூட இல்லாம கூட நம்ம we can write it. இங்க எடுத்திருக்கேன், மாத்தி எழுதிருக்கேன். இது கூட என்ன பண்ணலாம் வந்து 3.18 10⁻³ மட்டும் மேக்னிடியூட மட்டும் கூட எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. சரி, ஃபைனலா நாலாவது என்னது? Q4 பத்தி பேச நமக்கு என்ன வருது? இங்க பாருங்க, F14 வேல்யூ 4. எல்லாம் ஒண்ணுதான். F14 எல்லாமே என்னது கண்டுபிடிச்சிருக்கோம். 4.4 10⁻³ இது என்னது? இந்த ஸ்டெப் என்ன பண்ணிட்டேன் நான்? இங்க cos 45 வேல்யூ என்ன பண்ணிட்டேன்? ஸ்ட்ரைட்டா 1/√2 போட்டேன். ஏன்னா இதெல்லாம் ரிசால்வ் பண்றதை விட நேரம் இங்கே போட்டேன். அப்ப இந்த வேல்யூ 1/√2 4.5 மல்டிப்ளை பண்ணா again we get 3.18 இந்த 10⁻³ அப்படியே வச்சிருக்கேன். இது எந்த டைரக்ஷன்? I டைரக்ஷன். இது என்னது? இதையும் என்ன பண்றோம் நம்ம வந்து, இது சேம் தான். sin 45 cos 45 வேல்யூ வந்து ரெண்டுமே என்னது? 1 அதாவது √2/2 அல்லது 1/√2 வந்து 1/√2 1/√2. அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது again we get 3.18 10⁻³ இது என்ன? J டைரக்ஷன். அப்போ ஒரு வேல்யூ, ரெண்டு வேல்யூ, மூணு வேல்யூ, இதெல்லாம் I டைரக்ஷன், இதெல்லாம் J டைரக்ஷன். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப J டைரக்ஷன்ல Q3 ஓட வேல்யூ வந்து 0. இப்ப பாருங்க, இது வந்து இப்ப எல்லாம் ஆட் பண்ண போறோம். எது ஆட் பண்ண போறோம்? இது இங்க பாருங்க, இந்த வேல்யூ ரெண்டு வேல்யூ, ரெண்டு, இது 3, சாரி 2, இது 3, இந்த 3 ஆட் பண்றோம். அதே மாதிரி இந்த 3 ஆட் பண்றோம். அப்ப 3.18 10⁻³ அப்புறம் 2.25 அப்புறம் 3.18 எல்லாம் ஆட் பண்ணா 8.61 10⁻³ நியூட்டன், எல்லாம் I டைரக்ஷன். இது பாருங்க, இது -3.18 10⁻³ இது பாருங்க +3 0.18 10⁻³ இது வந்து பிளஸ், அது மைனஸ். ஸோ 0 ஆயிடும். ரெண்டு கூட்டினா 0 ஆயிடும். ஏன்னா இந்த வேல்யூ ஆல்ரெடி 0 இருக்கு. ஸோ J டைரக்ஷன்ல எந்த ஃபோர்ஸ் -Jலையோ அல்ல +Jலையோ இந்த ஃபோர்ஸ் எதுவுமே ரிசால்வ் ஆகல. அப்ப டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளவு? 8.61 10⁻³ 8.61 10⁻³ இதுதான் என்னுடைய வேல்யூ. ரைட். இப்ப again I go to the book. புக்குக்கு போறேன். புக்ல கொடுத்த ஆன்சர் பாருங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி F102 F12 பிளஸ் F13 எல்லாம் போட்டிருக்காங்க. ரைட். F13 இந்த F12 எல்லாம் ரிசால்வ் பண்ணிருக்காங்க. இதை பத்தி புக்ல போட்டிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்களும் பாருங்க, புக்ல பண்ணிருக்காங்க, அதையும் பாருங்க. இப்ப நான் பண்ண மெத்தடும் பாருங்க. ரைட். தொகுப்பையின் விசையானது நேர்குறி x அச்சு திசையில் அமைகிறது. இங்க இருக்கு இல்லையா? சி எங்க இருக்குது வந்து I டைரக்ஷன், பிளஸ் I தானே. அப்ப நேர்குறி x டைரக்ஷன்ல அமைது. அதான் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க வந்து. அதனால இந்த சம்ஸ் கணக்கை மட்டும் நீங்க நல்லா ஓரளவு கொஞ்சம் நேரங்கள் எடுத்து நீங்க வந்து கத்துக்கும் பொழுது பிசிக்ஸ் அப்படின்றது மிக சாதாரண விஷயம். எப்படி? மிக சாதாரண விஷயம். இது வந்து இட் இஸ் நாட், நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க, பிசிக்ஸ் இஸ் கில்லிங் சப்ஜெக்ட் நினைக்கிறாங்க. நெவர் நெவர் நெவர். இது கில்லிங் சப்ஜெக்டே கிடையாது. இது வந்து ரசிக்கக்கூடிய ஒரு பாடம். இது வந்து அப்ப என்ன பண்ணுவோம்னா, லாங்குவேஜே
மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால மேத்தமெட்டிக்ஸை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணுங்க, கத்துங்க. ஃபண்டமெண்டல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேத்தமெட்டிக்ஸ் ஃபண்டமெண்டல் கத்துங்க. இதுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஜாமெட்ரியோட ஓரளவு கொஞ்சம் அறிவு, அப்புறம் என்ன கால்குலஸ் பேஸ் பண்ண கொஞ்சம் அறிவு, அப்புறம் அல்ஜிப்ரா, அப்புறம் வெக்டர் அல்ஜிப்ரா, அவ்வளவுதான். அப்புறம் இந்த நம்பர் சீக்வன்ஸ், இந்த பைனாமல் சீரிஸ் கொஞ்சம் மட்டும் தான். மேத்தமெட்டிக்ஸ்ல படிக்கிற அளவுக்கு ரொம்ப அதிகம் கூட அவசியம் கிடையாது. இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் உள்ள மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சா போதும். ஜியோமெட்ரி, ட்ரிக்னோமெட்ரி, கால்குலஸ்ல இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன், அப்புறம் வெக்டர் அல்ஜிப்ரா, அப்புறம் நம்பர் சீக்வன்ஸ், பைனாமல் சீக்வன்ஸ், நம்பர் சீரிஸ், அவ்வளவே தான். வேற ஒன்றும் அவசியம் கிடையாது. ரைட்? கணக்கு பாருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், தொடர்ந்து அடுத்த வீடியோவில் இதுல தொடர்ந்து வரக்கூடிய நம்ம என்ன வந்திருக்கு, இதுல மின்புலத்தை பத்தி பேசுவோம். ரைட்.